ஹாய் ஒரு 15 out of 15 1 மார்க் கிடைக்கணுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் தான். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ்க்கு ஒரு பிடிஎஃப் இருக்குது, இது ஸ்டூடெண்ட் தான் அனுப்பிச்சாங்க. ஸோ நல்லாயிருக்கு. இது ஒவ்வொரு யூனிட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா படிக்கணும், சம்மு போட தெரியணும். ஏன்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளமே சிங்கிள் 1 மார்க்கில் அந்த 1 மார்க்கில் டேரக்ட் சப்ஸ்டியூஷன் மாதிரி கேட்பாங்க பாருங்கள், இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க, போட தெரியணும். அண்ட் டூ யூ நோ படிக்கணும். இதெல்லாம் இப்போ தேவையில்லை, டைம் இல்லை. ஸோ நீங்கள் புக் பேக் 1 மார்க் மட்டும் படித்தா நம்ம 12ன்னு சொல்ல வேண்டாம், 10ன்னு சொல்லிக்கலாம். 10 புக் பேக்குன்னு கூட வச்சா கூட 5 புக்கின்னு வச்சா கூட அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டும், ஏன்னா சென்டம் வேணும்ல. ஸோ செகண்ட் வால்யூமில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் மட்டும் சொல்லிக்கிறேன், செகண்ட் வால்யூமில் 50 தான் இருக்குது புக்கின், அதாவது நான் இப்போ கொடுத்த பிடிஎஃப்பில். ஸோ அது ஈஸியாக படிச்சுட்டு ஆன்சர் கீழே இருக்குது, நீ பார்த்துக்க. இப்போ ஃபஸ்ட் வால்யூமில் மட்டும் அதிகமாக இருக்கும், அது ஃபஸ்ட் லெசனில் ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்க்க பயந்துராத, ஒன்றும் இல்லை. நீ வந்து ஜஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் தான் இருக்குது. இந்த யூனிட்டு, டெஃபினிஷன்ஸு, ஃபார்முலாஸு, கான்ஸ்டன்ட்ஸ், வேல்யூஸு, இதெல்லாம் தான் என்னெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறோம் எல்லாமே இருக்குது இதில். ஃபஸ்ட் லெசன் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா ஃபஸ்ட் லெசனில் கண்டிப்பாக ஒரு புக்கின் புக் பேக் வரும், லக் இருந்தால் ரெண்டுமே புக் பேக் வரலாம். பாருங்கள் 62 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 62 கொஷின்ஸே போதும், இதோட ஆன்சர்ஸும் இங்கே இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஷன், யூனிட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், டேர்ம்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா யூனிட்டுக்குமே இருக்குது. மெயினாக ஃபஸ்ட் வால்யூமில், ஏன் சார் செகண்ட் வால்யூமில் அது போதும், ஓகேவா? இப்படி பார்க்கும்போது இந்த மெயின் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு உதவும். அண்ட் இதை வச்சு சம்மு கேட்கும்போது நமக்கு அந்த மெயின் பாயிண்ட்ஸ் மூலிமா நமக்கு டேரக்ட் டெரிவேஷன் போடலாம். அண்ட் யூனிட்ஸுமே நமக்கு சிலதெல்லாம் இருக்கும், அண்ட் டெஃபினிஷன்ஸுமே இருக்கும். மெயின் பாயிண்ட்ஸ் வேணும்னா பாருங்கள், ஆனால் பார்த்தா ரொம்ப நல்லது. பார்க்க டைம் இல்லைன்னா ஜஸ்ட் அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மட்டும், எம்சிக்யூஸ் மட்டும் பாருங்கள். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்கா, அதோட ஒரு பாருங்கள், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கம்மியாக தான் இருக்குது, சரியா? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ இருக்குது, 18, ஓகேவா? அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் கான்செப்ட்ஸு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஒரு 10, அவ்வளோதான். அடுத்து தேர்ட் லெசன். ஸோ தேர்ட் லெசனுமே எவ்வளோ இருக்குது, ஒரு 10 20 இருக்கும். அப்புறம் ஃபார்முலா, அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து ஃபோர்த் லெசன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கிறதாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க. இருந்தாலும் ஒரு சொல்லிக்கிறேன், என்ன தான் ஃபிசிக்ஸ் வந்து நம்ம மெட்டீரியலாக கொடுத்து படிக்க வச்சாலும் அவன் ஒரு ட்விஸ்ட்டு சென்டம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு பண்ண தான் செய்வான். அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்ஸ் ஃபார்முலா, எல்லா யூனிட்லையுமே ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால தான் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் படிங்கிறது. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் படித்தா தான் நம்மளால் ஈஸியாக ஒரு சென்டம் அடிக்க முடியும். ஸோ அது படிக்கும்போது தான் பையன் ஃபார்முலா படிப்பான். ஸோ பேசிக்ஸ் ஃபார்முலா பாருங்கள், இந்த லெசன்ஸில் நிறைய ஃபார்முலா இருக்கும். அது படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு ரிலேட்டடாக சம் வரும்பொழுது டேரக்ட் சப்ஸ்டியூஷனாக கேட்பாங்க, நம்ம போட்டுடலாம். மித்தபடி ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது, கான்செப்ட்ஸு எல்லாமே இருக்குது, போது, ஓகேவா? நீங்கள் செகண்ட் பாருங்கள், இது பாருங்கள். இஃப் தி ஃப்ளக்ஸ் அசோசியேட்டட் வித் தி காயில் வேரியஸ் அட் 1 வெபர் பர் மினிட் தென் தி இன்டியூஸ்ட் இஎம்எஃப், இது ஒரு சம்மு தானே, டேரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சால் இது போட்டுடலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸ் கீழே அந்தந்த லெசன் கீழே இருக்கும், சரி? இது யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு நீங்கள் புக்கு ஃபுல்லாக படிக்க டைம் இல்லாதனால இதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். அண்டு ரொம்ப முக்கியம், புக் பேக்கை விட்றாதீங்க, புக்கின்னு சொல்லிவிட்டு, ஓகே? ரெண்டும் சேர்த்து படிச்சிங்கன்னா தான் 15 மார்க். யாருக்கு தெரியும், ஒரு பப்ளிக்கில் 14 1 மார்க் புக் பேக் கேட்டாங்க, அந்த மாதிரி கேட்டால் லக்கு பார்ப்போம். தேங்க்யூ.